நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு மேக்ஸ்ல. ஓகேங்களா, மேக்ஸுக்கும் தமிழுக்கும் கண்டினியூஸா தினம்தோறும் ரிவிஷன் சீரிஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 11வது நாள் மேக்ஸ்ல. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம 3 டாபிக்கை கவர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, சிம்பிளிபிகேஷன், அடுத்ததா பெர்சன்டேஜ், அடுத்ததா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா, சுருக்குதல், அடுத்ததா சதவீதம், அடுத்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். 4வது டாபிக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்திருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்னைக்கு 2வது நாள். ஓகேங்களா, செகண்ட் டே. நேற்றுக்கு என்ன பார்த்தோம்னா முழுக்க இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சு மடக்கி நம்மள எப்படி கேள்வி கேட்டாலும் எப்படி நம்ம ஆன்சர் பண்றது. ஓகேங்களா, தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டா எப்படி ஆன்சர் பண்றது, ஓகேங்களா, பிரின்சிபல் அசல் கேட்டா எப்படி ஆன்சர் பண்றது, அடுத்ததா வருடம் கேட்டா அந்த சம்மை எப்படி போடுறது, அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் கேட்டா எப்படி போடுறது அப்படின்றத பேசிக்கான எல்லா விஷயத்தையும் நேற்றுக்கு பார்த்தோம். ஓகேங்களா, நேற்றுக்கு வீடியோ பார்க்காம யாருன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நேற்றுக்கு பார்த்துட்டு வந்து இன்னைக்கு பாருங்க. ஓகேங்களா, பேசிக் எனக்கு தெரியாது, புதுசா நான் இப்பதான் மேக்ஸே பாக்குறேன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஓகேங்களா, கொஞ்சம் டஃப்னஸ் அதிகமான சம்ஸை இன்னைக்கு பார்ப்போம். நேற்றுக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் டஃப்னஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா, இன்னைக்கு டைப் 5. ஓகேங்களா, இந்த டைப்ல இருக்கிற சம்மை பார்ப்போம், இந்த சம்மை கடைசியா பார்ப்போம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இந்த சம்மை பார்க்கலாம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா கணக்குகளும் எப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI = PNR/100. ஓகேங்களா, இதுல ஏதாச்சும் ஒரு டேட்டா தான் நமக்கு தெரியாம இருக்கும், மத்த 3 டேட்டா நமக்கு தெரியும். ஆனா இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க, அசலும் தெரியாது வட்டி விகிதமும் தெரியாது. ஓகேங்களா, இதை வச்சு நம்ம எப்படி அசலை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா அதுக்குதான் 2 டேட்டா இருக்கு. ஓகேங்களா, இந்த 2 டேட்டா வச்சு நம்மளால அசலை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, அது எப்படின்றத இந்த சம்ல பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது குறிப்பிட்ட அசல் எவ்வளோன்னு தெரியல. ஓகேங்களா, எவ்வளோன்னு தெரியல, 6 ஆண்டுகளில் 8880 ஆகவும் 6 வருஷத்துல அந்த அசல் பிளஸ் வட்டி ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போம், அது 6 வருஷத்துல எவ்வளவா மாறுது 8880 ஆக. இப்ப நான் 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், அதுவே நான் 4 வருஷத்துல அந்த கடனை திருப்பி கொடுத்தனா 7920 ரூபாவா அந்த கடனை நான் திருப்பி கொடுக்கணும். அதுவே 6 ஆண்டுகள், ஓகேங்களா, 6 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன்னா அந்த 100 ரூபாய்க்கு வட்டி எல்லாம் போட்டு சேர்த்து 8880 ரூபாவை கொடுக்கணும். ஓகேங்களா, அந்த அசல் தொகை எவ்வளோன்னு தெரியல, அப்ராக்சிமேட்டா நான் 100 ரூபான்னு சொன்னேன். ஓகேங்களா, அசல் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க, ஒரு அசல் தொகை எவ்வளோன்னு தெரியல, அதுக்கு வட்டியோடு சேர்த்து 4 ஆண்டுகள்ல 7920 ரூபாயும் 6 ஆண்டுகள்ல 8880 ஆகவும் மாறுதுன்னா அதோட அசல் என்ன, அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா, புரியுதுங்களா? A certain sum of money amount to rupees 8880 in 6 years and 7920 in 4 years respectively. Find the principal. அசல் எவ்வளோன்னு கேட்டுட்டாங்க. ஓகேங்களா, நல்லா கவனிங்க, 6 வருஷத்துல எவ்வளவா மாறுதுன்னா அந்த அசல் குறிப்பிட்ட அசல் எவ்வளோன்னு தெரியல 8880 ஆக மாறுது. 4 ஆண்டுகளா இருக்கும்போது, ஓகேங்களா, நான் 4 வருஷத்துல கட்டியிருந்தேன்னா கம்மியா இருக்கும் அமௌண்ட், 7920 ரூபாய் தான் கட்டிருக்கணும். 2 வருஷம் அதிகமானதால என்ன ஆயிடுச்சு, வட்டி அதிகமாகி 8880 ரூபாய் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் 6 வருஷத்துக்கும் 4 வருஷத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 2 வருஷம். அப்போ இந்த 2 வருஷத்துக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். 0ல 0, 8ல 2 போனா 6, ஓகேங்களா, 7, 18ல 9 போனா 9. அப்போ 960 ரூபாய் 2 வருஷத்துக்கு. ஓகேங்களா, 2 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டினா 960 ரூபாய். 2 வருஷத்துக்கு 960 ரூபாய்னா 4 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்னு பாருங்க. 2 வருஷத்துக்கு 960னா இன்னொரு 960 2 வருஷத்துக்கு வரும். ஓகேங்களா, அப்போ 4 வருஷத்துக்கு எவ்வளவுனா 6 6 12 18 19 1920. ஏன் நம்ம இதை 4 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பாருங்க, 4 வருஷத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வட்டியோடு சேர்த்து. ஓகேங்களா, வட்டியோடு சேர்த்து நான் கட்டணும்னா 7920 ரூபாய் கட்டியிருக்கணும். ஓகேங்களா, அப்ப 2 வருஷத்துக்கு வட்டி மட்டும் 960 ரூபாய். அதே 4 வருஷத்துக்கு நான் கண்டுபிடிச்சேன்னா அதை 2ஆல பெருக்குனா 4 வருஷத்துக்கான வட்டி கிடைச்சிச்சு. 4 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ, 1920 ரூபாய். ஓகேங்களா, 4 வருஷத்துல நான் அந்த கடனை அடைச்சிருந்தேன்னா 7920 ரூபாயில வட்டி மட்டும் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1920 ரூபாய். அப்போ கழிச்சனா 9ல 9 போனாலும் 0, 7ல 1 போனா 6. அப்போ அசல் எவ்வளோனா 6000 ரூபாய். இன்னொரு டைம் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட அசல் எவ்வளோன்னு அமௌண்ட் தெரியல, அந்த அசலை நான் கடனா வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, கடனா வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 4 வருஷத்துல அந்த கடனை நான் திருப்பி கொடுத்தேன்னா அசல் வட்டி 2 சேர்த்து 7920 ரூபாய் கொடுக்கணும். ஓகேங்களா, அதுவே நான் 6 வருஷம், அதாவது இன்னொரு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா ஓகேங்களா லேட்டா அந்த கடனை அடைக்கிறேன்னா 8880 ரூபாய் நான் அந்த கடனை திருப்பி கொடுக்கும்போது அசலும் வட்டியும் சேர்த்து 8880 ரூபாய் கொடுக்கணும். ஓகேங்களா, அப்போ 6 வருஷத்துக்கு 8880, 4 வருஷத்துக்கு 7920னா இடையில இருக்கிற 2 வருஷத்துக்கு மட்டும் வட்டி எவ்வளவு நான் கணக்கு பண்றேன்.
ஓகேங்களா. ரெண்டுத்தையும் கழிச்சுன்னா எனக்கு 2 வருஷத்துக்கு மட்டும் வட்டி தெரியுங்களா. 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 960 ரூபாய். ஓகேங்களா. 2 வருஷத்துக்கு 960 ரூபாய்னா ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம 4 வருஷத்துக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 7920 ரூபாய். ஓகேங்களா. அப்போ 4 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? 2 வருஷத்துக்கு 960னா இன்னொரு 2 டைம் பெருக்குனா 4 வருஷத்துக்கு வரப்போகுது. ஓகேங்களா. அப்ப 4 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? 1920 ரூபாய். இந்த 1920 ரூபாயில 20 ரூபாய் நான் என்ன பண்ண போறேன்? 4 வருஷத்துக்கு ஓகேங்களா. 4 வருஷத்துல நான் அந்த கடனை திருப்பி கொடுத்தோம்னா 7920 ரூபாயோட முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா. அப்ப வட்டி 1920 ரூபாய் கழிச்சுனா எனக்கு அசல் கிடைச்சிருச்சு 6000 ரூபாய். ஓகேங்களா. அப்ப ஆன்சர் என்னன்னா 6000. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த சம் போடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா. அடுத்ததா இந்த சம்ம பாருங்க. இது கொஞ்சம் சிம்பிளான சம். ஓகேங்களா. ஏ ஆனவர் ஆண்டு ஒன்றுக்கு 14% வட்டி விகிதத்தில் பிக்கு ரூபாய் 15,000 கடனாக கொடுக்கிறார். இங்க என்னன்னா பெர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு கடன் கொடுத்தனும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஆண்டும் கொடுத்துட்டாங்க, ஆண்டு ஒன்றுக்குன்னு கொடுத்துட்டாங்க. 6 ஆண்டுகளுக்கு பின் பி ஆனவர் ஏக்கு 25,000 ரூபாயை 25,000ம் ஒரு கை கடிகாரமும் தருகிறார் எனில் கை கடிகாரத்தின் விலை என்ன? ஓகேங்களா. ஒண்ணும் இல்ல, ஏன்னு ஒருத்தர் பின்னு ஒருத்தர். ஏ என்ன பண்றாரு? பிக்கு 14% வட்டி விகிதத்துல 15 ரூபாயை கடனா கொடுக்கிறாரு. ஓகேங்களா. பி என்ன பண்றாரு? 6 வருஷம் கழிச்சு 25,000 பிளஸ் ஒரு வாட்ச் கொடுக்குறாரு. ஓகேங்களா. அப்போ அந்த வாட்ச் ஓகேங்களா எப்படின்னு பார்த்தோம்னா ஏ வந்து 15,000 கொடுக்குறாரு. ஓகேங்களா. இப்போ பி என்ன பண்ணோம்? இந்த 15,000 கொடுக்கணும், இது அசலு பிளஸ் வட்டி கொடுக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அவர் என்ன பண்றாரு? 6 வருஷம் கழிச்சு பி என்ன பண்றாருன்னா 6 வருஷம் கழிச்சு 25,000 கொடுக்குறாரு பிளஸ் ஒரு வாட்சையும் கொடுக்குறாரு. ஓகேங்களா. அப்போ இந்த வட்டி விகிதத்தை வச்சு நம்ம மொத்த தொகையை, அதாவது வந்து அவர் எவ்வளவு 6 வருஷத்துல அவர் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுல இருந்து அவர் கொடுத்த இந்த 25,000 கழிச்சோம்னா நமக்கு வாட்ச் எவ்வளவு காசு அப்படின்றது தெரியும், கை கடிகாரத்தோட விலை என்ன அப்படின்றது தெரியும். ஓகேங்களா. அவர் 25,000 கொடுக்குறாரு, ஒரு வாட்சும் கொடுக்குறாரு. ஓகேங்களா. அவரு மொத்தமா அந்த 6 வருஷத்துல எவ்வளவு காசு கொடுக்கணும்னு தெரியல. சப்போஸ் 30,000 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் 25,000 கொடுத்துட்டாரு, அந்த வாட்சோட விலை 5,000 ரூபாய். புரியுதுங்களா கணக்கு? கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? 25,000 ரூபாய் கொடுத்துட்டாரு, ஆனா மொத்தமா அவர் எவ்வளவு கொடுக்கணும்? அவர் 25,000 கொடுத்தது போக மீதம் உள்ள எவ்வளவு தொகைக்காக அந்த வாட்சை கொடுத்து இருக்கிறாரு அப்படின்றதுதான் கேள்வி. ஓகேங்களா. lent ₹15,000 to B at the rate of interest of 14% per annum. After 6 years, B returned 25,000 and a watch. The cost of watch is. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ என்ன பண்றாரு? 14% வட்டி விகிதத்துல 15,000 கொடுக்குறாரு. அப்போ நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. ஓகேங்களா. வட்டி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பி எவ்வளோன்னு தெரியும், எவ்வளோ? 15,000. எத்தனை வருஷத்துக்கு கழிச்சு அவரு கொடுக்குறாரு? 6 வருஷத்துக்கு நம்ம கணக்கு போடுவோம். ஏன்னா ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் அந்த கடனை திருப்பி கொடுக்குறாரு. 6 வருஷத்துக்கு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. 6 எவ்வளோ? வட்டி விகிதம் 14% by 100. ஓகேங்களா. அசல் 15,000. ஓகேங்களா. வருஷம் 6 வருஷம் கழிச்சு தான் அவர் திருப்பி கொடுக்குறாரு. ஓகேங்களா. அப்போ 6 இன்ட்டு வட்டி விகிதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14%. இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இது வட்டி. ஓகேங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் இது. இதை எடுத்துட்டு போய் நம்ம அசல் கூட கூட்டினாதான் நமக்கு எவ்வளவு காசு வருதுன்னு தெரியும். அப்போ 150 இன்ட்டு 6. ஓகேங்களா. 150 இன்ட்டு 2 300, 150 இன்ட்டு 4 600, அப்போ 900. அப்போ 900 இன்ட்டு 14 0 0 9 4 36. ஓகேங்களா. திரும்ப 0 0 9. அப்போ கூட்டணும்னா 0 0 6 12 12,600 ரூபாய். ஓகேங்களா. 12,600 ரூபாய் என்னன்னா அவருக்கு வட்டி. ஓகேங்களா. அசல் எவ்வளோ? 15,000. வட்டி எவ்வளவு வந்திருக்கு 6 வருஷத்துக்கு? 12,600 ரூபாய். ரெண்டுத்தையும் கூட்டுங்க, ரெண்டுத்தையும் கூட்டினாதான் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா. இது அசல் பிரின்சிபல், இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. இது வட்டி. 0 0 6 7 27,600 ரூபாய் வருது. மொத்தமா அவர் 6 வருஷம் கழிச்சு எவ்வளவு காசு கொடுக்கணும்? 27,600 ரூபாய் கொடுக்கணும். அவரு 25,000 ரூபாய் கொடுக்குறாரு. 25,000 கொடுத்துட்டு ஒரு வாட்சை காம்பன்சேட் பண்றதுக்கு கொடுக்குறாரு. அப்ப அந்த வாட்சோட ரேட் என்னன்னா நம்ம மொத்தமா நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா. 15,000க்கு 6 ஆண்டுகளுக்கு 14% வட்டி விகிதத்துக்கு அவர் திருப்பி தர வேண்டிய மொத்த அமௌண்ட் என்னன்னா 27,600. அதுக்கு 25,000 கொடுக்குறாரு. ஓகேங்களா. 6 2ல 7 5 போனா 2. ஓகேங்களா. அப்போ அவரு எவ்வளவு காசு பேலன்ஸ் தரணும்னா 2,600 ரூபாய் தரணும். ஓகேங்களா. 2,600 ரூபாய் தரணும். அந்த 2,600 ரூபாய்க்கு தான் என்ன பண்றாரு? காம்பன்சேட் பண்ண
வாட்ச் கொடுத்துட்டாரு. அப்போ அந்த வாட்சோட ரேட் எவ்வளவுனா 2600 ரூபாய். அப்போ வாட்சோட ரேட் 2600 ரூபாய். புரியுதுங்களா? 25,000 தான் கொடுக்குறாரு. மொத்தமா அவர் கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு வருது? நம்ம தனி வட்டி சிம்பிள் ஃபார்முலா SI = PNR/100. இதுல போட்டோம்னா 27,600 ரூபாய் அவரு கொடுக்கணும். ஆனா என்ன பண்றாரு? 25,000 தான் கொடுக்குறாரு. அதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்காக, பேலன்ஸ் அமௌண்ட் காம்பன்சேட் பண்றதுக்காக ஒரு வாட்சை கொடுத்துடுறாரு. ஓகேங்களா? அப்போ 27,600ல 25,000 அவர் கொடுக்குறாரு. பேலன்ஸ் அவர் எவ்வளவு தரணும்? 2,600 ரூபாய். அந்த 2,600 ரூபாய் காம்பன்சேட் பண்ணதான் அந்த வாட்சை கொடுக்குறாரு. அப்ப அந்த வாட்சோட ரேட் 2,600 ரூபாய். ஃபர்ஸ்ட் கணக்குக்கு வாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அதே கணக்கு தான். ஓகேங்களா? அனிதா ஒரு 9,000 கட்டி வட்டி கிடைக்காதவரிடம் ஆண்டு வட்டி விகிதம் 15க்கு கடனாக பெற்றால் 15% கடனாக பெறாங்க. ஓகேங்களா? 3 ஆண்டுகள் கழித்து 12,500 மற்றும் ஒரு கை கடிகாரம், அதே கான்செப்ட் பாருங்க, அதே கை கடிகாரத்தை கொடுத்து அக்கடனை அடைத்தாலெனில் கை கடிகாரத்தோட விலை என்ன? அனிதா took a loan of ₹9,000 from a money lender who charged interest at the rate of 15% per annum. After 3 years, Anita paid him 12,500 and a wristwatch to clear the debt. What is the price of the watch? ஓகேங்களா? அப்ப பாருங்க, 9,000 வாங்குறாங்க. இனிஷியல் பேமெண்ட் 9,000 வாங்குறாங்க. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 3 வருஷத்துக்கு இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டும் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். அசல் 9,000 எத்தனை வருஷம்? 3 வருஷத்துல திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ என்ன 3 6 எத்தனை சதவீதம்? 15% பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல். 90 × 3 270. ஓகேங்களா? 270 × 15 0 7 5 35 3 2 5 10 13. ஓகேங்களா? 0 7 2 0 5 0 4. அப்போ 4,050 ரூபாய். மொத்தமா அவங்க எவ்வளவு திருப்பி தரணும்? 4,050 ரூபாய் திருப்பி தரணும். ஓகேங்களா? சாரி, இது வட்டி மட்டும். ஓகேங்களா? இது வட்டி மட்டும். நம்ம இந்த வட்டி எடுத்துட்டு போய் என்ன பண்ணோம்? அசல் எவ்வளவு கொடுத்தாங்க? 9,000. ஓகேங்களா? அந்த 9,000 கூட இந்த 4,050 கூட்டணும். கூட்டினாதான் பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ரெண்டும் சேர்த்ததான் அசல் வட்டி. ரெண்டும் சேர்த்து எவ்வளவுன்னு பாருங்க. 0 5 0 13. ஓகேங்களா? 13,050 ரூபாய் தரணும். எவ்வளவு தரணும்? 13,050 ரூபாய் தரணும். ஆனா அவங்க எவ்வளவு தந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா 12,500 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 12,500 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ பேலன்ஸ் அவங்க எவ்வளவு தரணும்னு பாருங்க. 0 5 இங்க 2 10ல 5 போனா 5. அப்போ 550 ரூபாய் என்ன பண்ணணும்னா அவங்க அந்த வாட்சுக்கு பதிலா காம்பன்சேட் பண்ண கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? வாட்சுக்கு பதிலா எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 550 ரூபாய். சாரி, காம்பன்சேட் பண்றதுக்காக அந்த 550 ரூபாய்க்கு பதிலாக வாட்சை கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட சேம் கான்செப்ட். 9,000 வாங்குறாங்க. திருப்பி கொடுக்கும்போது 3 வருஷம் கழிச்சு எவ்வளவு கொடுக்குறாங்க? 12,000 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 12,500. ஓகேங்களா? 12,500 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்க வட்டி கணக்குப்படி, ஓகேங்களா, 15% வட்டி கணக்குப்படி 3 ஆண்டுகளுக்கு எவ்வளவு தரணும்? 13,550 ரூபாய் தரணும். 13,550 ரூபாய் தராம 12,500 ரூபாய் கொடுக்குறாங்க. கூடவே ஒரு வாட்சையும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 12,500 ரூபாய் இந்த 13,550ல கழிச்சோம்னா நமக்கு 550 ரூபாய் வரும். அப்ப அந்த வாட்சோட ரேட் 550 ரூபாய். ஓகேங்களா? ரீசன்ட் டைம்ல இப்படிதான் கேள்விகள் வருது. ஓகேங்களா? ரொம்ப எளிமையான கணக்கு தான். கொஞ்சம் நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த கணக்கு போட்டுடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட சேம் மாடல் கணக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம வெறும் அசலை மட்டும் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? ஆனா இந்த சம்ல பாருங்க, அசலையும் கண்டுபிடிக்க போறோம், தொகையும் கண்டுபிடிக்க போறோம். அது மட்டும் இல்லாம ஓகேங்களா, பிரின்சிபலையும் கண்டுபிடிக்க போறோம். அது மட்டும் இல்லாம வட்டி விகிதத்தையும் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? கொஸ்டின் பாருங்க, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் a sum of money amounts to 6,200 ஓகேங்களா in 2 years and 6,800 in 3 years. Find the principal and the rate of interest. ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 6,200 ஆகவும், ஓகேங்களா, 3 ஆண்டுகளில் 6,800 ஆகவும் உயர்கிறது. ஒரு கடன் வாங்கிட்டாங்க, எவ்வளோன்னு தெரியல. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களா ரிலேட் பண்ணி போட்டீங்கன்னா ஈஸியா போடலாம். ஓகேங்களா? 2 வருஷத்துல அந்த கடனை திருப்பி கொடுத்தா 6,200 ரூபாய் கொடுக்கணும். ஓகேங்களா? 3 வருஷத்துல அந்த கடனை திருப்பி கொடுத்தா 6,800 ரூபாய் கொடுக்கணும். அப்போ இந்த 2 வருஷம் 3 வருஷம் இடையில எத்தனை வருஷம் கேப் இருக்கு? 1 வருஷம். ஓகேங்களா? 2 வருஷம் 3 வருஷம் இடையில எத்தனை வருஷம் இருக்கு? 1 வருஷம். அதுவே 2 வருஷத்துல அவங்க கொடுத்திருந்தா 6,200 ரூபாய் கட்டியிருந்தா போதும். அதே 3 வருஷம், ஓகேங்களா, 1 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு 600 ரூபாய் கட்ட வேண்டி வரும். அப்போ ஒரு வருடத்திற்கு வட்டி எவ்வளோ? 600 ரூபாய். ஓகேங்களா? இங்க 2 ஆண்டுகளுக்கு நம்ம கொஸ்டின்ல இருக்கு. அப்ப 2 ஆண்டுகளுக்கு எவ்வளவு வரும்? 1,200 ரூபாய். அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 6,200 ரூபாவா மாறுது. அப்போ 2 வருஷத்துல
6200 ரூபாய் மாறுதுன்னா வட்டி 2 வருஷத்துக்கு எவ்வளவு 1200 ரூபாய். அப்போ இந்த 6200ல 1200 கழிச்சுன்னா 0.5 ஓகேங்களா. அப்போ அசல் எவ்வளோன்னு கிடைச்சிடும். அசல் எவ்வளோ 5000 ரூபாய். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட். 2 வருஷத்துல ஒரு கடனை திருப்பி கொடுத்தா எவ்வளோன்னு அமௌண்ட் தெரியல, 2 வருஷத்துல திருப்பி கொடுத்தோம்னா 6200 ரூபாய். அதே 3 வருஷம், ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா நம்ம லேட் பண்ணி கொடுத்தோம்னா 6800 ரூபாய் கொடுக்கணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி 600 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு வட்டி 600 ரூபாய்னா 2 வருஷத்துக்கு 1200 ரூபாய். 2 வருஷத்துக்கு 1200 ரூபாய். 2 ஆண்டுகள்ல 6200 ரூபாய் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வட்டி 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு நமக்கு தெரியும், 1200 ரூபான்னு. அதான் இந்த 6200 ரூபாய் 2 வருஷத்துக்கு 6200 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அதுல இந்த வட்டியை கழிச்சோம்னா நமக்கு அசல் தெரிஞ்சிடும். அசல் எவ்வளோ 5000 ரூபாய். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, அசலையும் கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் கண்டுபிடிக்கணும், ஆரையும் கண்டுபிடிக்கணும். ஈஸி தான் ஓகேங்களா. இப்ப பாருங்க, SI = PNR/100. இப்போ நமக்கு என்னென்ன தெரியும் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும், ஒரு வருஷத்துக்கே நம்ம போடுவோமே. ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோன்னு வந்துச்சு 600 ரூபாய். அசல் எவ்வளோ 5000 ரூபாய். என்ன எவ்வளோ ஒரே வருஷம். ஆர் தான் கண்டுபிடிக்க போறோம். /100. 2 0க்கு 2 0 கேன்சல். இங்க ஒரு 0க்கு இங்க ஒரு 0 கேன்சல். 4 5 5 12 5 60. அப்ப ஆர் எவ்வளோ 12%. நேற்று போட்டது இங்கே யூஸ் ஆகுது ஓகேங்களா. ஆரோட வேல்யூ என்ன, ஐ ஓகேங்களா. ஐ அல்லது ஆர் ஓகேங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 12%. ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 12%. அசல் எவ்வளோ 5000 ரூபாய் ஓகேங்களா. இந்த மாதிரியும் கேள்விகள் வரும். ஆனா நீங்க இந்த ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். இதை நார்மலா நீங்க நேத்திக்கு போட்ட மாதிரி சிம்பிள் சப்ஸ்டியூஷன் பண்ணியே ஆரோட வேல்யூ வட்டி விகிதத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மாடல் ஓகேங்களா. இந்த மாடல் புரிஞ்சிச்சுங்களா. 2 டேட்டா கொடுத்துருவாங்க, வருஷத்தை கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணணும், 2 வருஷத்துக்கான டிஃபரன்ஸை பார்த்து ஓகேங்களா, 2 வருஷத்துக்கான டிஃபரன்ஸை பார்த்து எத்தனை வருஷம்னா நோட் பண்ணிக்கணும். ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய்னா, சப்போஸ் 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம் ஓகேங்களா. இங்க 3 வருஷம் இருக்குன்னா இதை நான் 3 வாட்டி பெருக்கணும் ஓகேங்களா. ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய்னா 3 வருஷத்துக்கு என்ன ஆகும்னா 1800 ரூபாய் வட்டி வரும் ஓகேங்களா. 4 வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா 2400 ரூபாய் வட்டின்னு வந்திருக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி நம்மளே பெருக்கிட்டு இந்த 2 வருஷத்துக்கு தொகை எவ்வளவு கொடுக்குறோம்னா 6200 ரூபாய்னா அதுல 1200 ரூபாய் வட்டி நமக்கு கிடைச்சுன்னா அசல் கிடைச்சிரும் ஓகேங்களா. அந்த இருக்கிற அசலை வச்சு நம்ம இந்த சிம்பிள் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆர் வேல்யூ கிடைச்சிரும் ஓகேங்களா. அடுத்த டைப்பை பாருங்க, டைப் 6 ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஒரு அமௌண்ட் ஒரு அமௌண்ட்னு சொல்லல, ஒரு குறிப்பிட்ட தொகை இத்தனை வருஷத்துல இவ்வளவு ஆகுது, அத்தனை வருஷத்துல அவ்வளவு ஆகுது, ரெண்டுத்துக்குமான ஓகேங்களா அசல் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த கணக்குல என்ன கண்டுபிடிக்க போறோம்னா அதே மாதிரி கணக்கு தான், ஆனா என்ன வருடத்தை கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா. In what time will ₹13,000 amount to ₹15,880 at 8% simple interest per annum? ஆண்டுக்கு 8% தனி வட்டி வீதத்தில் ஒரு தொகை 13,000 ஓகேங்களா. 13,000 ஒரு தொகை இருக்கு ஓகேங்களா. அது எத்தனை வருஷத்துல ஓகேங்களா 13,000 ஒரு தொகை, அது எத்தனை வருஷத்துல 15,080 மாறுது அப்படின்றதுதான் கேள்வி. வட்டி விகிதம் எவ்வளோ 8%. இந்த வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பாருங்க, அசல் 13,000 கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, அது எத்தனை வருஷம் கழிச்சு 15,080 ஆகுது, அதுதான் கேள்வி. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வட்டி எவ்வளவுன்னு பாருங்க. 13,000 இருந்து 15,080 மாறுதுன்னா அப்ப வட்டி மட்டும் எவ்வளவு வந்திருக்கு 2080 ரூபாய். 15,080 இருந்து 13,000 கழிச்சனா எவ்வளவு வரும் 2080 ரூபாய். புரியுதுங்களா. இது அசல், இது மொத்த தொகை. 2 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் இல்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஓகேங்களா. எத்தனையோ வருஷம் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 15,080 ரூபாவோ வருதுன்னா அப்போ இதுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 2080 ரூபாய். அந்த 2080 ரூபாய் என்பதுதான் வட்டி ஓகேங்களா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. SI = P. P எவ்வளோ 13,000. என்னதான் கண்டுபிடிக்க போறோம், ஆர் எவ்வளோ 8%. 8/100 PNR/100. 2 0க்கு 2 0 கேன்சல். இன்னொரு 0க்கு இன்னொரு 0 கேன்சல். 4 8 8 2 8 16 பேலன்ஸ் 4. 8 8 5 8 40. 6 8 46 26. 13 அடிச்சனா 2. அப்போ என்ன எவ்வளோ 2 வருடங்கள். என்ன 2 வருடங்கள் ஓகேங்களா. புரியுதுங்களா. இதுக்கு முன்னாடி போட்ட அதே மாதிரி கணக்கு தான், ஆனா என்ன இங்க அசல் கொடுத்துட்டாங்க. 13,000 அசல் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. எத்தனை வருஷத்துல இவ்வளவு காசா உயரும், 13,000 ஒரு காசு கொடுக்குறோம்பா, அது 15,080 மாறுது ஓகேங்களா. வட்டி விகிதம் 8%. ஆனா நீ எத்தனை வருஷம் அப்படின்றதான் நீ கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, நம்ம இந்த அசல்ல இருந்து அதிகமா 2 வருஷமோ எத்தனை வருஷமோ கழிச்சு ஏதோ ஒரு தொகை கிடைக்கும் போது
அந்த தொகையை அசல்ல இருந்து கழிச்சோம்னா நமக்கு தனி வட்டி கிடைச்சிரும். அந்த வட்டியை வச்சுட்டு SI ஈக்குவல் டு PNR/100 ஃபார்மேட்ல போட்டீங்கன்னா உங்களால வருடத்தை கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கணக்கு பாருங்க, இதே மாதிரிதான் ஓகேங்களா. ரியா என்பவர் மகிழ்ந்து வாங்குவதற்காக 15,000 10% தனி வட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கண்டறிக. ஓகேங்களா பாருங்க, ரியா bought ₹15,000 from a bank to buy a car at 10% simple interest. If she paid ₹9,000 as interest while clearing the loan, find the time for the loan was given. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, 15,000 ரூபாய அவங்க ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகேங்களா, ரியான்றவங்க என்ன பண்றாங்க, ஒரு கார் வாங்கணும்னு ஆசை பண்றாங்க. அதுக்காக 15,000 10% தனி வட்டி விதத்துல வாங்குறாங்க. ஓகேங்களா, அத அவங்க என்ன பண்றாங்கன்னா கடனை முடிக்கும் தருவாயில 9,000 வட்டியா மட்டும் 9,000 ரூபாய் செலுத்திருக்காங்க. ஓகேங்களா, அப்படி செலுத்திருந்தா அவங்க எவ்வளவு நாள்ல அந்த கடனை அடைச்சிருப்பாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 9,000. ஓகேங்களா, வட்டியாக எவ்வளவு செலுத்துறாங்க, 9,000 as a interest. ஓகேங்களா, அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 9,000, அசல் எவ்வளோ 15,000. ஓகேங்களா, வட்டி எவ்வளோ, ஆறு எவ்வளோ 10%, ஆறு எவ்வளோ 10%. இதை வச்சு நம்ம வருஷத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, கொஸ்டின் தான் 2 டேட்டா இருக்கும். ஓகேங்களா, இப்ப நம்ம பார்க்க போற எல்லாமே 2 டேட்டா இருக்கும். நேற்றுக்கு பார்த்தது எல்லாம் ஒரே டேட்டா தான் இருக்கும், இன்னைக்கு 2 டேட்டா இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா அதே சேம் ஃபார்முலா SI ஈக்குவல் டு PNR/100. ஓகேங்களா, SI எவ்வளோ 9,000, P எவ்வளோ 15,000. ஓகேங்களா, என்ன தெரியாது, என்னதான் கண்டுபிடிக்க போறோம், 6 10%. அதே 2 0 100, 2 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0, இன்னொரு 0க்கு இன்னொரு 0. ஓகேங்களா, அப்போ n ஈக்குவல் டு என்ன வரும், இந்த பக்கம் 90, இந்த பக்கம் 15, 90/15. ஓகேங்களா, 90/15 அஞ்சாவது டேபிள்ல அடிங்க, 3 5 15. ஓகேங்களா, 18 5 90, ஒரு 3 3, 6 3 18. அப்ப n எவ்வளோ, 6 ஆண்டுகள், 6 ஆண்டுகள். ஓகேங்களா, ஆன்சர் 6 years. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, 2 டேட்டா இருக்கு. ஓகேங்களா, இதுதான் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி வருடம் கேட்டாலும் சேம் ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலாவை தான் எல்லாத்துக்குமே நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அடுத்த கணக்கை பாருங்க, 5,500க்கு 6% வட்டி விகிதம் எத்தனை ஆண்டுகளில் 6,720 கிடைக்கும். ஓகேங்களா, இன் வாட் டைம் வில் 5,600 amount to 6,720 at 6% per annum. ஒன்னும் இல்ல, 5,600 ரூபான்னு ஒரு கடன் வாங்குறாருன்னு வச்சுப்போம், 6% வட்டி விகிதத்துல. அது 6,720 ரூபாயாக எத்தனை ஆண்டுகள்ல மாறும், இதுதான் கேள்வி. ஓகேங்களா, இப்ப பாருங்க, அப்போ 5,600 ரூபாய் என்பது 6,720 ரூபாயாக மாறுது. அப்போ ரெண்டுத்துக்கும் வட்டி எவ்வளவுன்னு பாருங்க, அசல் 5,600 ரூபாய், வட்டியோடு சேர்த்து 6,720 ரூபாய். அப்போ 6,720ல 5,600 கழிச்சோம்னா வட்டி மட்டும் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, அசல்ல இருந்து அசல் பிளஸ் வட்டி. ஓகேங்களா, இது வெறும் பிரின்சிபல், இது பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அசலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் நமக்கு தனி வட்டி மட்டும் கிடைக்கும். அப்போ 6,720ல இருந்து 5,600 கழிப்போம், 0 2, அடுத்ததா 7 6 போனா 1. ஓகேங்களா, 7 6 போனா 1, 6ல 5 போனா 1. அப்போ 1,120 ரூபாய். ஓகேங்களா, எவ்வளோ, இது தனி வட்டி. சேம் ஃபார்முலா, 1,120 ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். P எவ்வளோ, அசல் எவ்வளோ, 5,600 ரூபாய். 5,600 என்ன தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா, என்ன R எத்தனை சதவீதம், 6%. ஓகேங்களா, ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபார்முலா எழுத வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம மனசுல பதிஞ்சிட்டா போதும். ஓகேங்களா, ஜஸ்ட் அதை சப்ஸ்டிட் பண்ணனாலே ஆன்சர் வந்துடும். 2 0க்கு 2 0 கேன்சல். இப்போ கேன்சல் பண்ணலாங்களா, 56 2 112ங்களா, அப்போ 20. ஓகேங்களா, 56 2 112, பக்கத்தில் இருக்குது 0 20. அப்போ என்ன வருது, 20/6. இதை கேன்சல் பண்ண முடியும். 10 2 5 2 10 2 20, 3 2 6. 10/3. ஓகேங்களா, என்ன எவ்வளவு வருது, 10/3. ஆப்ஷன்ல இருக்கா, இல்ல ஆப்ஷன்ல கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்க. அப்ப 10 3 வருங்க, 3 3 9, பேலன்ஸ் 1. அப்போ 1/3 3. ஓகேங்களா, 3 1/3, 3 1/3 ஆண்டுகள். அப்ப ஆன்சர் 3 1/3 இயர்ஸ். ஓகேங்களா, அவ்வளவுதான், ரொம்ப எளிமையான கணக்கு தான். நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அசல் எது, வட்டி எது, ரெண்டுத்துக்கும் வட்டி நமக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். ஓகேங்களா, 2 டேட்டா கொடுத்தாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 டேட்டா கொடுத்தாலே ஓகேங்களா
இதுல இருந்து நம்மளால வட்டியை கணக்கிட முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி வெறும் கணக்கா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியா நம்ம வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். 2 வருஷம் 3 வருஷம் கொடுத்தா அது 2 வருஷத்துக்கான வட்டியா? ஓகேங்களா? சப்போஸ் இது 2 வருஷத்துக்கான வட்டி ஓகேங்களா, 2 வருஷம் கழிச்சு 6720 ரூபாவா மாறி இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். அப்போ இதுக்கும் நம்ம கேன்சல் பண்ணா 1120 ரூபாய் வந்துச்சுங்களா, இது 2 வருஷத்துக்கான வட்டியா எடுக்கும். ஓகேங்களா? இங்க வருடத்தை அவங்க மென்ஷனே பண்ணல. ஸோ நம்ம ஒரு வருஷத்துக்கான வட்டியா 1120 எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அதை வச்சுதான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? பொதுவா 1120 ரூபான்னு வட்டி கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? அதுவே 2 வருடம் 3 வருடம்னா இந்த 3 வருடத்துக்கான வட்டி 1120 ரூபாய். ஓகேங்களா? அதுவே ஒரு வருடத்துக்குன்னு நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரினா 3ஆல வகுக்கணும். ஓகேங்களா? அதுவே 6 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா இன்னொரு பங்கை ஏத்திக்கணும். ஓகேங்களா? அப்ப எவ்வளவு வரும்? 2240 ரூபான்னு வரும். ஓகேங்களா? கணக்கு எல்லாமே கணக்கு தான். வாய்க்கணக்கா போட்டாலே இந்த கணக்கெல்லாம் உங்களால போட முடியும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. விஜய் இன்வெஸ்டட் 10,000 at rate of 5% simple interest per annum. He received 11,000 after some years. ஓகேங்களா? விஜய் என்ன பண்றாரு? 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு, வைப்பு நிதியாக செலுத்துறாரு 5% வட்டி விகிதத்துல. எத்தனை ஆண்டுகள்ல 11,000 ரூபாயாக அவர் பெறுகிறார்? 10,000 ரூபாய் நான் ஒரு பேங்க்ல போறேன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? வட்டி வந்து எனக்கு 5% சொல்றாங்க. ஓகேங்களா? 5% per annum சொல்றாங்க. நான் 10,000 ரூபாய் போட்டுறேன். ஓகேங்களா? எனக்கு எடுக்கும்போது 11,000 வருது. ஓகேங்களா? அப்போ எத்தனை வருஷத்துல அந்த 11,000 ரூபாய் கிடைச்சிருக்கும்? ஓகேங்களா? 10,000 ரூபாய்ன்றது 11,000 ரூபாயை எத்தனை ஆண்டுகள்ல மாறி இருக்கும்? ஓகேங்களா? அப்போ பாருங்க, வட்டி ஓகேங்களா 11,000 கிடைச்சிருக்கு, வட்டியோடு சேர்த்து பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் மட்டும் நான் எவ்வளவு போட்டேன் பேங்க்ல? 10,000 ரூபாய். அப்போ வட்டி எவ்வளவு வந்திருக்கு? 1000 ரூபாய் வட்டி வந்திருக்கு. ஓகேங்களா? 1000 ரூபாய் வட்டி வந்திருக்கு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இடத்துல 10,000. ஓகேங்களா? பி எவ்வளவு போட்டேன் நானு? ஓகேங்களா? அசல் எவ்வளோ? 10,000 ரூபாய். என்ன தெரியாது, எத்தனை வருஷம் தெரியாது. ஆர் எவ்வளோ? 5% பை 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், ஒரு 5 5 2 5 10. அப்போ n ஈக்குவல் டு 2 இயர்ஸ். ஓகேங்களா? 2 வருடங்கள் ஆன்சர். ஓகேங்களா? 2 ஆண்டுகள். புரியுதுங்களா? ஒண்ணுமே இல்லை, இதுல இருந்து இதை கழிச்சுக்கணும். ஓகேங்களா? இதுல இருந்து இதை கழிச்சு போட்டு அந்த காசை, அதுதான் வட்டி. ஓகேங்களா? அந்த வட்டி எடுத்துட்டு வந்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களால வருடத்தை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, காம்ப்ளிகேட்டட்னா ஒன்றும் இல்லை, அமௌண்ட் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் ஈஸியா வந்துடுச்சு. அதே மாதிரி தான் இது. ஆண்டுக்கு 13% தனி வட்டி விகிதத்தில் ஒரு தொகை 16,500 இருந்து, அப்ப இதுதான் அசல். அசல் பி எவ்வளோ? 16,500 ரூபாயில் இருந்து எத்தனை ஆண்டுகளில் 22,935 மாறும்? அப்போ ரெண்டுத்தையும் கழிச்சனா நமக்கு என்னன்னு கிடைக்கும்? வட்டி கிடைக்கும். அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம PNR/100 ஃபார்முலாவில் போட்டா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? பாஸ் பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த சம்ம போட்டு பாருங்க. ஓகேங்களா? ஒரு நோட் பென் எடுத்து போட்டு பாருங்க, ஆன்சர் 3 வருதான்னு பாருங்க. ஓகேங்களா? ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, நீங்க கீ ஆன்சரை ஓகேங்களா மறைக்காம டெலீட் பண்ணாம அழிக்காம போடுறீங்க, நீங்க அப்படி போடுறது இருந்தா வீடியோவே போட வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி வச்சிருந்தாரு. இது நம்ம ஜிஎஸ் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜிஎஸ் பாக்குறோம்னா நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் கீழே இருந்தா நீங்க வந்து யோசிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம பாக்குறது மேக்ஸ். ஓகேங்களா? பார்த்து இதுதான் ஆன்சர்னு யாராலையும் பார்த்தது சொல்ல முடியாது. ஓகேங்களா? சால்வ் பண்ணி இதுல ஆன்சரே இருந்தாலும் சால்வ் பண்ணி உங்களுக்கு இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். இப்ப நான் கூட சால்வ் பண்றேன், ஆன்சர் இதுக்கு 3ன்னு தெரிஞ்சா மட்டும் போதுங்களா எனக்கு? அதை எப்படி வருதுன்னு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். இந்த 3 ஏன் வருது? ஓகேங்களா? எப்படி இந்த சம்மு போட்டோம்னா இங்க 2 எப்படி வருதுன்னு நான் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? அதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். ஆன்சர் இருந்துட்டா மட்டும் போதாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் போட்டு அதுக்கான ப்ரொசீஜர், அதுக்கான ஸ்டெப்பை போட்டு நீங்க அந்த ஆன்சரை வர வைக்கணும். ஓகேங்களா? நண்பர் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது ஜிஎஸ் கிடையாது, இது மேக்ஸ். ஓகேங்களா? போட்டு பார்த்து உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பாருங்க. ஓகேங்களா? அப்படியே ஆன்சர் வந்தா நீங்க போடுறது கரெக்ட். ஓகேங்களா? நம்ம என்னதான் ஆன்சரே மார்க் பண்ணியிருந்தாலும் நானே போட்டா கூட ஒரு சில சம்முக்கு ஆன்சர் வராது. ஓகேங்களா? ஆன்சர் இருக்கட்டும், இருந்தாலும் அதை போட்டு என்னால ஆன்சர் கொண்டு வர முடியாது ஒரு சில டைம். ஓகேங்களா? அதனால மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? நம்ம தமிழுக்குலாம் டெஸ்ட்ல ஆப்ஷனை டெலீட் பண்ணி தான் கொடுக்கணும். மேக்ஸுக்கு அந்த அவசியம் இல்லை. ஓகேங்களா? போட்டு பார்த்து அந்த ஆன்சரை நீங்க ப்ரூவ் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த செம்ம போட்டிருப்பீங்க, நம்பரை பாஸ் பண்ணிட்டு இப்போ இந்த செம்ம நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? 22,935 ரூபாய். ஓகேங்களா? எவ்வளவு இருந்துச்சு? 16,500 ரூபாய் தான் என்னவா மாறுது? 22,935 ரூபாவா மாறுது.
அப்போ வட்டியை நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா, இதுதான் வட்டி. ஓகேங்களா, இது அசல் பி, இது அசல், இது பிரின்சிபல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்த்தது. பி கேன்சல் ஆயிடுச்சுன்னா, ஓகேங்களா, அசல் ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு கிடைக்க போறது ஆன்சர் தனி வட்டி. ஓகேங்களா, இதை கழிச்சுன்னா எனக்கு தனி வட்டி கிடைக்கும். 5 3 9ல் 5 போனா 4. ஓகேங்களா, 22ல 16 போனா 6. அப்போ வட்டி எவ்வளோ? 6435 ரூபாய். ஓகேங்களா, அசல் எவ்வளோ? 16500 ரூபாய். என்ன தான் கண்டுபிடிக்க போறோம். ஆறு எத்தனை சதவீதம்? 13%. 13/100. 2 0க்கு 2 0 கேன்சல். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு 13வது வாய்ப்பாடுல கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, 13வது வாய்ப்பாடுல அடிப்போம். 6435/13. ஓகேங்களா, 13வது வாய்ப்பாடுல அடிப்போம். என்ன அடிக்கலாம்? எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதை 5வது வாய்ப்பாடுல அடிச்சிடலாம், இன்னும் சுருக்கிடலாம். ஓகேங்களா, இந்த 165 இந்த 5வது வாய்ப்பாடுல அடிப்போம். 3 5 15. ஓகேங்களா, பேலன்ஸ் ஒன்று, திரும்பவும் 3 5 15. இது 6435. இதை அடிச்சோன்னா ஒரு 5 5 பேலன்ஸ் ஒன்று 14, 2 5 10. ஓகேங்களா, பேலன்ஸ் 4 43,000. 8 5 40. ஓகேங்களா, 7 5 35. இது 33வது வாய்ப்பாடுல அடிப்படும். ஓகேங்களா, ஆனா எத்தனாவது முறை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 3 இல்லைன்னா 9 7 வருங்களா. அப்போ 33 × 30 330 660 900. அப்போ ஒரு 37 முறை போட்டு பார்ப்போம். 37 ஒரு 39 முறை போட்டு பார்ப்போம். 39 × 33. 9 3 27. பேலன்ஸ் 2. 3 3 9 11. 9 3 27. பேலன்ஸ் 2. 3 3 9 11. ஓகேங்களா, 7 8 2 7. ஓகேங்களா, கரெக்டா வந்துருச்சு பாருங்க. எப்படி நான் இதை கெஸ் பண்ணேன்னு பாருங்க. ஓகேங்களா, ஒரு சிலருக்கு குழப்பமா இருக்கும். இது ஆல்ரெடி இதை பார்த்துட்டு வந்துருப்பாரு அப்படின்னு கூட நினைப்பீங்க. ஒன்றும் இல்லை, நான் இங்க வந்துதான் இதை கெஸ் பண்ணேன். 3 வருதுங்களா. 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 7 வரும்னு பாருங்க. 3 கூட 3 9 27. ஸோ அப்போ 9ஆல பெருக்கின ஒரு வேல்யூவால தான் என்னன்னா இந்த ஆன்சர் வர முடியும். ஓகேங்களா, 33. ஓகேங்களா, 10 33 330 20 660. 30 முறை போட்டோம்னா 960. ஓகேங்களா, அப்போ 30க்கும் 40க்கும் இடையில. ஓகேங்களா, 30க்கும் 40க்கும் 30க்கு மேலதான் இருக்கும் கம்பல்சரி. ஸோ 39 முறை. ஓகேங்களா, ஏன்னா 9ஆல பெருக்குனாதான் இங்க 7 வரும். ஸோ அதனால நான் அப்ராக்சிமேட்டா தான் 39ன்னு போட்டேன். அதே கரெக்டா வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போ 33ஆல அடிச்சோம்னா எத்தனை முறை வருது? 39 முறை. இந்த பக்கம் 13 இருக்கு. 1 13 13 3 13 39. 2 13 26 3 13 39. அப்ப ஆன்சர் என்னன்னா 3 ஆண்டுகள், 3 இயர்ஸ். ஓகேங்களா, 3 இயர்ஸ். ஆன்சர் 3. ஓகேங்களா, இப்ப நான் இந்த சம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டினேன். ஓகேங்களா, அதனால கீ ஆன்சர் மார்க் பண்ணியிருந்தாலும் பண்ணாலும் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணி ஆன்சரை ப்ரூவ் பண்ணுங்க. ஓகேங்களா, அடுத்த கணக்கு பாருங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான சம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுக்கு கொஞ்சம் வித்தியாசம். அசல் 6000ற்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும், அசல் 8000ற்கு 3% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்கும் எனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்கும்? ஓகேங்களா, என்ன சொல்லிட்டாங்க? ரெண்டுத்துக்கும் தனி வட்டி ஈக்குவல். ஓகேங்களா, 6000 ரூபாய்க்கு 5 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விகிதம். ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி என்ன வரும்னா, இப்ப 100 ரூபாய் வருதுன்னா இந்த 8000 ரூபாய்க்கு 3% கிடைக்கிற தனி வட்டியும் ஈக்குவல் தானா? ஓகேங்களா, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல். ஆனா என்ன கேட்கிறாங்க? வருடம் கேட்கிறாங்க. எனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்கும்? ஓகேங்களா, இங்க 5 ஆண்டுகள் சொல்லிட்டாங்க. இதுக்கு எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? ஓகேங்களா, 6000 ரூபாய் ஒருத்தர் கடன் வாங்குறாருன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, 6000 ரூபாய் கடன் வாங்குறாரு. 4% வட்டி விகிதத்துல 5000 ரூபாய். ஓகேங்களா, 5 ஆண்டுகளுக்கு, சாரி, 6000 ரூபாவை 5 வருஷத்துக்கு நான் கடனா வாங்குறேன், 4% இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஓகேங்களா, அதுக்கு கிடைக்கிற தனி வட்டியும். ஓகேங்களா, இன்னொருத்தர் என்ன பண்றாரு? 8000 ரூபாயை 3% வட்டி விகிதத்தில் கிடைக்கிற தனி வட்டியும் சமம். ஓகேங்களா, தனி வட்டி சமம். ஆனா இவர் 5 ஆண்டுகள்ல அந்த கடனை கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். இவர் எத்தனை ஆண்டுகள்ல அந்த கடனை கொடுப்பாரு? ஓகேங்களா, அதுதான் கேள்வி. ஓகேங்களா, இது நான் உங்க புரிதலுக்காக சொல்றேன். ஓகேங்களா, இதுல கடன் இல்லையே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்றோம். ஓகேங்களா, in what time will 8000 at 3% per annum produce the same interest of 6000 does in 5 years at 4% simple interest? ஓகேங்களா, அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு அமௌண்ட் இருக்குங்களா. அப்போ SI equal to PNR by 100 equal to SI equal to PNR by 100. ஓகேங்களா, இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற தனி வட்டி ஈக்குவல். அதனால என்ன பண்ணிட்டோம்? தனி வட்டியை கேன்சல் பண்ணிட்டோம்.
இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இதுக்கு ஒரு பிஎன்ஆர் பை 100 கண்டுபிடிக்க போறோம், இதுக்கு ஒரு பிஎன்ஆர் பை 100 கண்டுபிடிக்க போறோம். ரெண்டுத்துக்கும் இடையில ஈக்குவல்ட்டு இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டுத்துக்கு இடையில என்ன இருக்கு? ஈக்குவல்ட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 6000 ஓகேங்களா, பி என்ன எவ்வளோ 5 ஆண்டுகள், ஆர் எவ்வளோ 4% பை 100 ஈக்குவல்ட்டு ஓகேங்களா 8000. ரெண்டாவது ஓகேங்களா, ரெண்டாவது என்ன தான் தெரியாது, என்ன கண்டுபிடிக்க போறோம், வட்டி விகிதம் 3 ஓகேங்களா 3% டிவைடட் பை 100. இப்போ பாருங்க 2 ஜீரோக்கு 100க்கு 100 கேன்சல், இந்த 2 ஜீரோக்கு இது 8000 ஓகேங்களா 8000, இங்க 3 ஜீரோ இங்க 3 ஜீரோ கேன்சல். இப்போ 3 நாள் அடிச்சுன்னா 1 3 3 2 3 6 ஓகேங்களா, 1 4 4 2 4 8, 2க்கு 2 கேன்சல். அப்போ என்னோட வேல்யூ என்ன வருது 5. அப்போ n ஈக்குவல் டு 5 ஆண்டுகள். கொஸ்டின் குழப்பறா மாதிரி இருக்கும், என்னடா இது ஏதோ கொடுத்து வச்சிருக்காங்களேன்னு கூட தோணும். ஆனா படிச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. என்னன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், ரெண்டு தனி வட்டியும் ஈக்குவல். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 6000க்கு 5 ஆண்டுகள்ல 4% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் ஓகேங்களா, அசல் 8000 3% விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்கும் எனில், ரெண்டுமே சமமாக இருந்தா ஓகேங்களா எத்தனை ஆண்டுகள், அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்கும், இதோட ஆண்டுகள் எவ்வளவுன்னு கேக்குறாங்க ஓகேங்களா. இந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆண்டுகள் ஓகேங்களா, இதுக்கு ஆண்டுகள் இருக்கு, இதுக்குதான் ஆண்டுகள் கேக்குறாங்க. சோ இந்த ஆண்டுகள் மட்டும்தான், இந்த எண்ணம் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணீங்கன்னா ஆண்டு ஈஸியா கிடைச்சிரும் ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் கணக்கு, உங்களுக்கு இந்த சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது நம்ம ஆல்ரெடி போட்ட சம். இந்த சம பாஸ் பண்ணிட்டு நீங்க போடுங்க ஓகேங்களா. இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் சம் ஆஃப் 5000 அமௌண்ட் டு rupees 5800 ஆஃப் 8% per annum. 5000 ஆனது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகள் 5800 மாறும்? ரொம்ப ஈஸியான கணக்கு, டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்க. போட்டிருப்பீங்க நம்புறேன். இப்ப இந்த சம பார்ப்போம் ஓகேங்களா. 5000 ரூபாய் இருந்தது எவ்வளவு மாறுது, 5800 ரூபாவாக மாறுது. அப்போ வட்டி எவ்வளோ 800 ரூபாய் ஓகேங்களா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதுதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 800 ரூபாய். அப்போ 800 ஈக்குவல் டு பி எவ்வளோ 5000 ரூபாய், அசல் 5000, என்ன தான் கண்டுபிடிக்க போறோம், ஆர் எத்தனை சதவீதம் 8% பை 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, 1 ஜீரோக்கு 1 ஜீரோ கேன்சல், 1 8 8 10 8 80, 1 5 5 2 5 10. அப்போ என்ன எவ்வளோ 2 வருடங்கள் 2 இயர்ஸ் ஓகேங்களா. பாருங்க ஒரு 10 செகண்ட் கூட அவ்வளோ, ஒரு 20 செகண்ட் இருந்தா போதும் ஓகேங்களா. இந்த செம்ம ஈஸியா போட்டுடலாம் ஓகேங்களா. ஸ்ட்ரைட்டா எடுத்து இதெல்லாம் கூட நம்ம கழிச்சு போடணும்னு இல்லை, பார்க்கும் போதே ஓகேங்களா 5000ல இருந்தே 800 ரூபாய் 5800 ரூபாய் இருக்கு, 800 ரூபாய் ஸ்ட்ரைட்டா எடுத்தே நீங்க போட்டு போகலாம் ஓகேங்களா. ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு சம் ஓகேங்களா, அதே மாதிரி ஆண்டுகள் கண்டுபிடிக்கணும். இன் ஹவு மச் ஓகேங்களா, அசல் ரூபாய் 4000க்கு 4 ஆண்டுகளில் 12% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும், நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம் ஞாபகம் இருக்குங்களா, தனி வட்டி சமம் அப்படின்னு போட்டோம் ஓகேங்களா. அதே கணக்கு 3000க்கு 8% வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்கும் எனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்கும் ஓகேங்களா. இந்த சம்ம பாஸ் பண்ணிட்டு போடுங்க பார்க்கலாம். அடுத்தடுத்து கொடுத்தனா என்ன பண்ணிடுவீங்க, லாஸ்ட் சம் மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிடுவீங்க ஓகேங்களா. அதனாலதான் ஒரு 2-3 சம் தள்ளி அந்த மாடல் கொஸ்டின் வச்சிருக்கேன் ஓகேங்களா. இப்ப நீங்க பாஸ் பண்ணிட்டு போட்டீங்கன்னா அந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா இல்லையான்றதே தெரிய வரும் ஓகேங்களா. பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு இந்த சம் கொடுங்க. இதே மாடல் சம் நம்ம சால்வ் பண்ணிருந்தோம் ஓகேங்களா. பாஸ் பண்ணிட்டு போடுங்க, போட்டிருப்பீங்க நம்புறேன். இப்போ இந்த சம்முக்கான ஆன்சரை பார்ப்போம் ஓகேங்களா. ரெண்டுத்துக்கும் தனி வட்டி சமம் சொல்லிட்டாங்க. அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 ஃபர்ஸ்ட்டுக்கு, ரெண்டாவதுக்கும் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ரெண்டுத்துக்கும் தனி வட்டி சமம்னு சொல்லதால 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் கேன்சல் ஆயிடுச்சு. 2 பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஃபர்ஸ்ட் பி எவ்வளோ 4000, 4% வட்டி விகிதம், 4 ஆண்டுகள் 12% வட்டி விகிதம் டிவைட் பை 100. அடுத்ததான் 3000, 8% வட்டி விகிதம், எத்தனை ஆண்டுகள்னு தெரியல ஓகேங்களா, டிவைட் பை 100. பாருங்க 2 ஜீரோக்கு இந்த 100க்கு இந்த 100 அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. இது அடிச்சுன்னா 1 3 3 4 3 12, 1 4 4 2 4 8 ஓகேங்களா, 2 4 8, 1 2 2 2 2 4. அப்ப ஆன்சர் 4 × 2 8. அப்ப என்னோட வேல்யூ எவ்வளோ 8 இயர்ஸ் ஓகேங்களா, 8 ஆண்டுகள் 8 இயர்ஸ் ஓகேங்களா. எளிமையான கணக்கு ஓகேங்களா. இப்போ அடுத்த மாடல் என்னன்னா சதவீதம் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் மாடல் என்ன கண்டுபிடிச்சோம், அசலை கண்டுபிடிச்சோம். அடுத்த மாடல் என்ன பண்ணோம், இதோ கண்டுபிடிச்சாங்களா, வருஷத்தை கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்,
இப்போ சதவீதத்தை கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த சம சால்வ் பண்ணலாங்களா? பாருங்க 4 வருஷத்துல எவ்வளவு கிடைக்குது? 7,920 ரூபாய். ஓகேங்களா? அதுவே 6 வருஷத்துல அவரு அந்த கடன் எவ்வளவா மாறுதுன்னா 8,880 ரூபாவா மாறுது. அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டின்னு பார்த்தோம்னா 8,880 மைனஸ் 7,920. 2 வருஷத்துக்கு மட்டும் வட்டி பாருங்க. 8ல 2 போனா 6, 18ல 9 போனா 960. ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த மாடல் சம் போட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? இதே கணக்கு தான் நினைக்கிறேன். ஆனா இது வேற மாதிரி கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? வேற எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப 2 வருஷத்துக்கு 960 ரூபாய், 4 வருஷத்துக்கு எவ்வளோ? அப்படியே டபுளா பண்ணிக்கோங்க. இன்னொரு 960. 0, 2, 18, 19. ஓகேங்களா? 19. அப்ப 1,920 ரூபாய். இந்த 1,920 ரூபாய் வந்து 4 ஆண்டுகள். ஓகேங்களா? வட்டி 4 ஆண்டுகளுக்கு வட்டி 1,920 ரூபாய். இதை 4 ஆண்டுகள்ல கழிச்சோம்னா நமக்கு அசல் கிடைக்கும். அசல் எவ்வளோ? 6,000 ரூபாய். 6,000 ரூபாய். ஓகேங்களா? இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். ஆன்சரை நீங்க தாராளமா இதை டிக் பண்ணிட்டு போகலாம். சப்போஸ் இங்கெல்லாம் 6,000 கொடுத்துருந்தாங்கன்னா தான் நீங்க யோசிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா இதோட ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பை போடாமலே ஆன்சர் போடலாம். ஏன்னா அசல் 6,000 ரூபாய் இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். ஓகேங்களா? இதே சமம் முன்னாடி போட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? அதே தான். திரும்ப SA ஈக்குவல் டு PNR பை 100. அசல் எவ்வளோ, வட்டி எவ்வளோ? ஒரு வருஷத்துக்கு போடலாங்களா? ஒரு வருஷத்துக்கு 960 ரூபாய். இல்லை, பி எவ்வளோ? 6,000. என்ன எவ்வளோ? ஒரு வருஷம் 6 தான் கண்டுபிடிக்க போறோம். டிவைடட் பை 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், 1 ஜீரோக்கு 1 ஜீரோ கேன்சல், 1 6 6. எத்தனை வரும்? 1 6 6. சாரி, இது 2 வருஷத்துக்கான வட்டின்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கான வட்டி. அப்ப இங்க 2. ஓகேங்களா? 1 6 6. இதை போட்டோன்னா எவ்வளவு வரும்? 15, 16 வரும். ஓகேங்களா? திரும்ப இதை அடிச்சனா 8. அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளோனா 8 ஆண்டுகள். இல்லை, ஆல்ரெடி இந்த சம்மு போட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? இது வேற எக்ஸாம்ல கேட்ட அதே மாதிரி கொஸ்டின். ஓகேங்களா? இங்க பாருங்க, அதே மாதிரி கொஸ்டின். எ சம் ஆஃப் 6,000. ஓகேங்களா? 6,000 ரூபாய் என்னவா மாறுதுன்னா 4 வருஷத்துல 7,200 ரூபாய் மாறுது. அப்போ 4 ஆண்டுகளுக்கு வட்டி எவ்வளோ? 7,200ல இருந்து 6,000 கழிச்சோம்னா 4 ஆண்டுகளுக்கான வட்டி நமக்கு கிடைக்கும். எவ்வளோ? 1,200 ரூபாய். 4 ஆண்டுகளுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? 4 ஆண்டுகளுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. SI ஈக்குவல் டு PNR பை 100. 4 வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளோ கிடைச்சிருக்கு? 1,200. வட்டி எவ்வளோ? 6,000. சாரி, அசல் எவ்வளோ? 6,000. என்ன எவ்வளோ? எத்தனை வருஷம்? 4 வருஷம். ஓகேங்களா? 1,200 என்பது எத்தனை வருடத்துக்கான வட்டி? 4 வருடத்துக்கான தனி வட்டி. 6 தான் கண்டுபிடிக்க போறோம். டிவைடட் பை 0. 100. ஓகேங்களா? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, 1 ஜீரோக்கு 1 ஜீரோ. 6ஆல் அடிச்சனா 20. இதை அடிச்சனா 5. ஓகேங்களா? அப்போ ஆரோட வேல்யூ 5%. பாருங்க, ஒரு 20-30 செகண்ட் இருந்தா போதும். நீங்க போட்டு 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 பிராக்டிஸ் மட்டும் பண்ணா போதும். இந்த சம்பளம் வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ்ல நீங்க உங்களால ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க கழிச்சு போடணும்னு கூட அவசியம் இல்லை. ஓகேங்களா? கண்ணிலே பார்த்து 7,200ல 6,000 போனா 1,200 ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு வந்து இந்த ஃபார்முலாவும் எழுத தேவையில்லை. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு வந்து இதை ஒரே ஸ்டெப் போட்டு உங்களால ஆன்சரை போட முடியும். அதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பிராக்டிஸ். ஓகேங்களா? பிராக்டிஸ் பண்ணுங்க, தயவு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் 28 நாள் தான் இருக்கு. ஓகேங்களா? இன்னும் 4 வாரம் தான் இருக்கு. இருக்கிற 4 வாரத்தை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. a sum of rupees 46,000 was lent out a simple interest. ஓகேங்களா? at end of 1 year and 9 months. இதுக்கு முன்னாடி பார்த்த சம்முக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா வெறும் வருடங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஒரு வருஷம் 9 மாசம். ஓகேங்களா? the total amount was 52,440. find the rate of interest per year. ஓகேங்களா? அசல் 46,000 ஆனது ஓராண்டு 9 மாதத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 52,440 உயர்ந்தது எனில் வட்டி விகிதம் காண்க. அப்போ பாருங்க, ஒரு வருஷம் 9 மாசம். மொத்தமா நம்ம மாதத்துக்கு மாத்திருவோம். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். ஓகேங்களா? கூட ஒரு 9 மாசம், 21 மாதம். 21 மாதத்துக்கு இவ்வளவு வந்திருக்கு வட்டி, இவ்வளவு வந்திருக்கு. அப்போ 52,440 மைனஸ் 46,000. இதை கழிச்சோம்னா நமக்கு இத்தனை மாதத்துக்கு வட்டி தெரிஞ்சிடும். 0, 4, 4, 52ல 46 போனா 6. ஓகேங்களா? அப்போ 6,640. இது மாதத்திலே இருக்கு. இது நம்ம வருடத்துக்கு மாத்தோம்னா என்ன பண்ணோம்? டிவைடட் பை 12. இது அடிச்சனா 7 3 23, 4 3 12. அப்ப 7/4 ஆண்டுகள்ல வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு? 6,440 ரூபாய். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஆன்சர் போறது பாருங்க. ஒரு வருடம் 9 மாதத்துக்கு வட்டி 6,440 ரூபாய். ஓகேங்களா?
இப்போ நமக்கு வட்டி தெரிஞ்சிச்சு, எஸ்ஐ தெரிஞ்சிருச்சு 6440 ரூபான்னு. அப்படியே திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ்ஐக்கு 6440, உங்களை அசல் எவ்வளோ 46000, 46000. என்ன எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 7/4, 7/4 கீழே டிஃபால்ட்டா போற 100 கண்டுபிடிக்க வேண்டியது ஆர். ஓகேங்களா, இந்த எண்ணெய் எங்க யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சாதான் இங்க போறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, 7/4 போட்டிருக்கேன். ஓகேங்களா, 7/4, 7/4 கேன்சல் பண்ணலாங்களா? 2 0க்கு 2 0 கேன்சல், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல். ஓகேங்களா, அடுத்ததான் இதை 7வது வாய்ப்பாடுல அடிப்போம். 9 7 63. ஓகேங்களா, பேலன்ஸ் 1, 2 7 14, 46 46, 2 46 92. ஓகேங்களா, அப்போ இங்க 2 இருக்கு. ஓகேங்களா, இங்க 2 இருக்கு, கீழே ஒரு 4 இருக்கு. இது இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும், பெருக்கலுக்கு வந்துருங்களா? வகுத்தல் இருக்கிறனால இந்த பக்கம் வந்த பெருக்கல் வருங்களா? அப்போ R = 4 × 2, R = 8%. R = 8% என்பதே ஆன்சர். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, நம்ம யோசிக்க வேண்டியதே என்னன்னா, இதை மாதமா மாத்தி கீழே 12ஆல வகுத்தனா நமக்கு வருடம் கிடைச்சிரும். அந்த வருடத்தை எடுத்துட்டு வந்து அப்படியே நம்ம எப்பவும் போடுற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த சம் பாருங்க. ஓகேங்களா, கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க. இந்த சம பாஸ் பண்ணிட்டு நீங்க தாராளமா போடலாம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி போட்டா சேம் ப்ரொசீஜர், போன சம்மே தான். ஓகேங்களா, ரொம்ப பின்னாடி கூட இல்ல, போன சம்மே தான். அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் போடுங்க. ஆன்சர் 7% கண்டிப்பா வரும். போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, 55,560 இதுல 48,000 கழிச்சுக்கோங்க. என்ன வரும்? 065, 55ல 7,560. 7,560 என்பது தனி வட்டி. ஓகேங்களா, அசல் எவ்வளோ 48,000. என்ன எவ்வளோ, எத்தனை வருடம்? 2 வருடம் 3 மாதம். ஓகேங்களா, 2 வருஷத்துக்கு 24 மாதம் பிளஸ் ஒரு 3 மாதம், மொத்தமா 27 மாதம். 27 மாதத்தை நான் வருடமா கன்வெர்ட் பண்ண 12ஆல வகுக்கிறேன். 9 3 27, 4 3 12. அப்போ 9/4 R தான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ R கீழே டிஃபால்ட்டா போற 100. 2 0க்கு 2 0 கேன்சல், 1 0க்கு 1 0 கேன்சல். 9 அடிக்கலாங்களா? 9 8 72, பேலன்ஸ் 3 36 4. ஓகேங்களா, ஓகேங்களா, 9 8 72, பேலன்ஸ் கரெக்ட் 30 36, 4 9 36. ஓகேங்களா, அடுத்ததா பாருங்க, பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க 48 இருக்கு, இங்க 4 இருக்கு, மேல 84 இருக்கு. இந்த 4 நான் மேல கொண்டு போயிடுறேன். 84 × 4 = 48 × 6. ஓகேங்களா, இப்போ ஒரு நாள் 4, 12 4 48. ஓகேங்களா, 12வது வாய்ப்பாடுல அடிச்சுன்னா ஒரு 12 12, 7 12. ஓகேங்களா, 7 12 84 கரெக்டா வருதுங்களா? 60 72 84. ஓகேங்களா, 7 12 70 84. அப்போ ஆரோட வேல்யூ எவ்வளோ? 7. ஓகேங்களா, அப்போ எவ்வளோ? 7%. புரியுதுங்களா? ஆன்சர் 7 தானே? எஸ், 7 தான் ஆன்சர். புரியுதுங்களா? இப்படிதான் இந்த சம்மை போட்டு ஆன்சரை கொண்டு வரணும். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம போட்ட சேம் ப்ரொசீஜர், என்ன நீங்க மாதமா மாத்த தெரிஞ்சா போதும். ஓகேங்களா, அடுத்ததா இந்த சம்மை போடுங்க. இந்த சம்மை போட்டு ஆன்சர் வருதா? ஓகேங்களா, என்ன ஆன்சர் வருதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டான ஆன்சரை நான் கீழே கமெண்ட்ல பின் பண்றேன். ஓகேங்களா, யாரோட ஆன்சர் கரெக்டா இருக்கோ அவங்களோட ஆன்சரை ஃபர்ஸ்ட் பண்றவங்களோட ஆன்சரை கீழே பின் பண்றோம். ஓகேங்களா, கடனாக வழங்கப்பட்ட, ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி போட்ட சேம் ப்ராப்ளம். ஓகேங்களா, 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட தொகை 42,480 ரூபாய். ஓகேங்களா, வட்டி விகிதத்துல கிடைக்குது. ஓகேங்களா, இதோட ஆர், ஓகேங்களா, வட்டி விகிதம் எவ்வளவு? இதுதான் கேள்வி. ஓகேங்களா, ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பின் பண்றேன். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான சம்ஸை டீட்டெயில்டாவே பார்த்துட்டோம். ஓகேங்களா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இல்ல, நல்லா டீப்பாவே அனலைஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம், சம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மேக்ஸ்ல வேற ஏதாச்சும் சம்ம டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நாளைக்கு வீடியோல அதை சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா, தயவு செஞ்சு தயங்காதீங்க. எதுவாக இருந்தாலும், ஓகேங்களா, யார் என்ன நினைச்சுப்பாங்க கமெண்ட்ல சொன்னா, யார் என்ன நினைச்சுப்பாங்கன்னா பயப்படாதீங்க. தயவு செஞ்சு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி டெலிகிராம்ல எனக்கு பிரைவேட்டா கூட மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா, என்னால முடிஞ்ச அளவுக்கு, ஓகேங்களா, நிறைய மெசேஜ் இருக்கு, ஒரு சில டைம் என்னாலே ரிப்ளையே பண்ண முடியல. ஓகேங்களா, என்னால முடிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு அந்த செம்ம சால்வ் பண்ணி நோட்லயோ
இல்ல வேற எதுலாச்சும் சால்வ் பண்ணி கூட உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன் ஓகேங்களா. இல்ல கமெண்ட்ல கூட சொல்லுங்க, நாளைக்கு வீடியோல சேர்த்து அந்த சம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. தயவு செஞ்சு தயங்காதீங்க, எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, நான் சால்வ் பண்றேன் ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.